கேது என்னால் கெடுக்கிறவன் தடைப்பவன், இதான் அடிப்படை. கேது ராசி இருந்த விட்டு கேது போகிறாங்க. அது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் யோக ராசிகள் சிம்மமும் கும்பமும். மேஷத்தில் கேது இருந்தாலும் சிறப்பு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. குறிப்பாக அவங்களுக்கு ராகு யோகா நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி, இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் சரி, கும்ப ராசிக்காரங்களுக்கும் சரி, பொருளாதாரம், வளர்ச்சி, புத்தி ஸ்திரத, தெளிவு, ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இப்போது ராகுக்கு எது பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க சார். ஆமாம். அது எப்போ பயிற்சி ஆகுது, எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்கான பலன்களை கொஞ்சம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் சார். சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போது ராகுகேது பயிற்சிகள் எல்லா 1.5 வருஷத்தில் ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த ராகுகேதுக்கள்ன்றது முதல்ல என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் நிழல் கிரகங்கள் 12 அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. ஆனால் சொந்த வீடு இல்லாத அவங்க அவ்வளோ வேலை பார்ப்பேன். ஒரு மனிதனோட வாழ்க்கையோட விதியை மாற்றக்கூடியவங்க அவங்க. இனியும் சொல்லப்போனால் மனித வாழ்க்கையோட விதியோட அந்த சாவி பெட்டகமே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாம் வந்து முடிவு பண்ணுறது அவங்க தான். ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கணுமா வேணாம் வந்து முடிவு பண்ணுறது அவங்க தான். இது எல்லா பவரும் உண்டு. ஆனால் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை. இதுதான் ஜோதிடத்தோட வேடிக்கை. புரியுதா? இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு அந்தந்த அடிப்படை ஜாதகங்கள் தான் முடிவு பண்ணும். இந்த அடிப்படை ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் பவர்ஃபுல்லாக இருந்தாலே அந்த ஜாதகத்தில் எந்த பயிற்சியும் எந்த பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட மிகப்பெரிய அப்சர்வர். நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது அந்த 2 பிளானட்ஸ். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்கு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மிக பெருசு. இன்னொரு விஷயம், இவங்க இன்னொரு பிளானட்டோட சேர்ந்துருந்தால் கூட அந்த பிளானட்டோட கதியை திசைகளை மாற்றி விடக்கூடிய தன்மை இந்த 2க்கும் இருக்குது. ஸோ இந்த ராகுகேதுகள்ன்றது அவ்வளோ சாதாரணமே கிடையவே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. சரி சார், அதான் வேடிக்கை. சரி, அதுதான் இந்த ராகுகேதுக்களோட தன்மை. எல்லா 1.5 வருஷத்துக்கும் ஒரு ராசியில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 9 பாதம் ஒரு ராசியில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாதத்தில் 2 மாதம், அப்படி பார்த்தீங்கன்னா 18 மாதம் இருக்கும் ஒரு ராசியில். இதுதான் ராகுகேது பயிற்சியோட அடிப்படையான விஷயங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. மேஷ ராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு சார் இருக்கும்? அந்த ராகுகேது பயிற்சிகள் வந்து இந்த 2025 மே மாதம் 18ஆம் தேதி சாயந்தரம் 5:15 நடக்குது. நார்மலாக வந்து இவ்வளோ நாள் அந்த ராகுகேதுக்கள் ராகு மீனத்திலும் கேது கன்னியில் உட்காந்துருந்த கடந்த 1.5 வருஷமாக அந்த மீனத்தில் இருக்கிற ராகு ஜென்ம ராகுவாயும் கன்னியில் இருக்கிற கேது ஜென்ம கேதுவாக இருந்தது. அப்போது மீனத்துக்கும் கன்னிக்கும் வந்து ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? அது ஒரு அடிப்படையாக வச்சுக்கணும். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 11ஆம் இடத்துக்கும் கேது 5ஆம் இடத்துக்கும் போகிறாங்க. இந்த பொதுவாக இந்த ஜோதிடத்தினோட அடிப்படையில் இந்த 5, 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். அது குறிப்பாக காலச்சக்கரத்துக்கு 5ஆவது வீடான சூரியனோட வீடு, அது ரொம்ப சிறப்பான இடம். அந்த இடத்துல கேது வர்றது ஒரு நல்லது தான். நிறைய இந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி, இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் சரி, கும்ப ராசிக்காரங்களுக்கும் சரி, நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் தான். நார்மலாக வந்து ஜென்ம கேதுவோ ஜென்ம ராகுவோன்னா தொல்லை தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கும்பத்துக்கும் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், சிம்மம் என்றது காலச்சக்கரத்துக்கு 5ஆவது இடம். அப்போ மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் கும்பத்துக்குமே இந்த ராகுகேது பயிற்சிகள் சிறப்புன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டால், இதில் சிம்மத்தில் கேது இருக்கிற வீடே சிம்மம் தான். மகம், பூரம், உத்திரம் சிம்மத்தில் இருக்குது. அப்புறம் வந்து இது அந்த அமைப்பு அவ்வளோ சீக்கிரம் வராது, எல்லா ராசிக்கும் வராது. கும்பத்தில் பார்த்திங்கன்னா அவிட்டம், சதயம், பூருட்டாதி வரும். அப்போ அங்கே சதயம் ராகுட ராசி வருது. அப்போ ராகுட ராசி இருந்த வீட்டுக்கு ராகுவும் போகிறாங்க, கேது ராசி இருந்த வீட்டுக்கு கேதுவும் போகிறாங்க. அது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் யோக ராசிகள் சிம்மமும் கும்பமும். ஸோ பொதுவாக இந்த ராகுகேது பயிற்சி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா ஆகிடும். வேலை விஷயங்களில் டிலே ஆகிருந்தால் அது நடக்கும். ஒருவேளை குடும்ப சொத்து வர வேண்டியிருந்தால் அது நடக்கும். நிறைய பிரச்சனைகள் தடையாக இருந்தால் அது வந்து சிறப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் மீறி அடிப்படை ஜாதகத்தில் அவங்களுக்கு ராகுகேதுக்கள் 3ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு ராகு யோகா நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும். ராகு கேதுக்கள் யோக நட்சத்திரமாக இருந்தால் அது தாராபலம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது வேற மாதிரி நம்ம பேசணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த ராகுகேது பயிற்சி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சிறந்த அற்புதமான ஒரு ராகுகேது பயிற்சி தான். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சிவனை வழிபடுறது விசேஷம். சிவன் கோயிலுக்கு போகிறதோ பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதோ விசேஷம். அது வந்து சிறப்பான அம்சமாக தான் இருக்கும். சார், இது இப்போ மேஷத்துக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வர்றது சிறப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஜோசியம் படிக்கும்போது என்ன படிக்கிறோன்னு சொன்னால், 5ஆம் இடத்துல கேது வந்தால் படிக்கிறத குறைக்கும்,
படிப்பில் தடை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்களே, புத்திரத்தில் குறை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்களே, இந்த திடீர்னு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இந்த கேது வந்து 5ஆம் இடத்துல வர்றது வந்து ஒரு பாதிப்பு இல்லையா சார்? சொல்கிறேன். அதுக்கான அந்த கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிம்ம வீட்டில் அதான் நான் முதல்லே சொன்னேன், சிம்மத்தில் தான் கேதுவோட இருப்பிடம். மேஷத்திலும் சிம்மத்திலும் தனுசுல தான் கேதுவோட இருப்பிடமே. 12 ராசிகளில் வேறு எங்கேயுமே அவருக்கு சொந்த வீடே கிடையாது. அப்போ சொந்த வீட்டில் அவன் வந்து குந்தகம் பண்ணுமா? பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சிம்மத்தில் கேது இருந்தால் சிறப்பு. அது மாதிரி தனுசுல் கேது இருந்தாலும் சிறப்பு, மேஷத்தில் கேது இருந்தாலும் சிறப்பு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, சிறந்தவராக இருக்கும். இது நான் சொல்கிறது ராசி பலன். ஜென்ம லக்னம்ன்றது ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். விதியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகத்தினோட ஆற்றலை டிசைட் பண்ணக்கூடிய கிரகம் வந்து ஜென்ம லக்னம் தான். அந்த லக்னத்தோட அடிப்படையில் தான் நம்ம இது பேசணும். பட் இன்னும் இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்துல குறிப்பாக சிம்ம வீட்டில், குறிப்பாக பிருகுநாடி இல்லைன்னு தெளிவாக சொல்கிறேன்னா, மேஷம் சிம்மம் தனுசில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சிறப்பே. இதான் அடிப்படை. நீங்கள் அனுபவ ரீதியாக எடுத்து பார்த்தாலும், நீங்கள் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற ஒரு வித்தியார்த்தி என்ன சொல்கிற அடிப்படையில் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்து பாருங்கள், மேஷம் சிம்மம் தனுசில் கிரகங்கள் இருந்தாலே அந்த ஜாதகம் பாஸ் மார்க். பட் இதே கடகத்தில் இருந்தால் அது சிக்கல், துலாத்தில் இருந்தாலும் சிக்கல் வரும், விருச்சிகத்தில் இருந்தாலும் சிக்கல் கொடுக்கும். வேறு எந்த ராசியில் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கலாம். 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல தடை. கேது என்னால் கெடுக்கிறவன் தடைப்பவன், இதான் அடிப்படை. ராகு என்பால் கொடுப்பன்னு சொல்லுவாங்க இந்த ரைமிங்கில். பட் அது இல்லை. சில இடத்தில் இருந்தால் அது குறிப்பாக சிம்ம வீட்டில் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். சிம்ம வீட்டில் கேது இருக்கணும், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கும். என்ன இப்போ ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க இருப்பாங்க, மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கும், பெரிய ஸ்காலராக இருக்கும், பெரிய ரைட்டராக இருக்கும், பெரிய புது விஷயம். இப்போ கேது என்பது புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறவன் தானே. இப்போ ராகு கேதுக்கள்ன்றது மறைந்திருக்கக்கூடிய ஒளிந்திருக்கிற பொருள்களை மீண்டெடுக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அம்சங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். ஏன்னா அவங்க நிழல் கிரகங்கள், வெளிப்படையாக அவங்கள தெரியாது. இந்த ராகு கேதுக்களை இன்னும் வந்து குலைக்கலாம் சொல்லுவாங்க. ராகு என்பது பெரிய பாம்பு, கேது என்பது சின்ன பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன பாம்புனாலே கேது தான் வந்து பாவிகளில் பெரிய பாவின்னு சொல்கிறேன். ஜாதகத்தில் பாவிகளில் பெரிய பாவி கேது தான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சிற்றறிவில் இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கு மிக சிறப்புது. பொருளாதாரம், வளர்ச்சி, புத்தி ஸ்திரதை, தெளிவு, ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம், நிறைய தடைகளான விஷயங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான காலகட்டம் தான் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி. அவங்க திருமணத்தை பற்றி சார், திருமணம் அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள் அடிப்படை ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பேசணும். நான் முதல்ல சொல்கிறேன், எந்த தான் இருந்தாலும் அடிப்படை ஜாதகத்தை வச்சு தான் உங்களோட பலனை தெளிவாக சொல்ல முடியும், தெளிவாக கூற முடியுன்றது அடிப்படை. அதுதான் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி வச்சு உங்கள் விதியெல்லாம் மாற்ற போகிறதில்ல, எந்த கிரகங்களோட பயிற்சியும் விதியை மாற்ற போகிறதில்ல. ஸோ அடிப்படை ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசை உங்களுக்கு யோகாதிபதியாக இல்லையான்னு தெரிஞ்சது பிறகு தான் நம்ம பேசணும். அது